ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஈஸி மேக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு நியூ சிலபஸ். அதில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 1.3ல ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க XYன்றது. இந்த XY வந்து என்ன பிலாங்ஸ் டு Nன்னு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் Y இஸ் ஈக்குவல் டு 2X பை ரிலேஷன் ஆன் N. இதில் வந்து find the domain, codomain and range. Is this relation a function? இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும்போது இது ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபங்க்ஷன்னு ஒரு வேர்டு எஃப்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது, இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராப்ளத்துலேயுமே ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் y is equal to 2x. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது கண்டிஷன் என்ன, ஒரு நிபந்தனை, ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம அதை பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது இந்த கண்டிஷன் என்ன. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் y is equal to 2x இதுதான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க நோட் பண்ண வேண்டியது இதனுடைய இன்புட் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் நீங்க நோட் பண்ணணும். ஸோ 2 செட்டு வேணும் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு, 2 கணங்கள் வேணும். அப்ப அந்த கணம் என்னென்னது அப்படின்றத நீங்க பார்க்கணும். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒய். இதை 2 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறதுல இருந்து இந்த எக்ஸ்ன்ற எலிமெண்ட் இது வந்து இதோடைய கேப்டன் வந்து கேபிட்டல் எக்ஸ். ஸோ இதோடைய எலிமெண்ட்ஸ் வந்து கேபிட்டல் எக்ஸ். இந்த ஸ்மால் ஒய் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்மால் ஒய்யுடைய செட்டுக்கு பேரு கேபிட்டல் ஒய். இதில் இப்போ நம்ம வந்து எலிமெண்ட்ஸ் போடணும்னா செட்டு வந்து எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் போடணும். ஸோ எக்ஸ் எலிமெண்ட்டுடைய செட்டை வந்து கேபிட்டல் எக்ஸ் போட்டிருக்கிறோம், ஒய்யுடைய செட்டுக்கு கேபிட்டல் ஒய் போட்டிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இவங்களுடைய எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, எங்கேருந்து பிகின் பண்ணுது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும். அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, XY பிலாங்ஸ் டு N. ஸோ எக்ஸுன்ற எலிமெண்ட்டும் ஒய்ன்ற எலிமெண்ட்டும் எதை சார்ந்தது, நேச்சுரல் நம்பர்ஸை சார்ந்தது. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும் 1 2 3 4. ஸோ போயிட்டே இருக்கு இன்ஃபினிட்டி. ஒய்ன்ற எலிமெண்ட்டும் அதுவும் 2 பேருமே இதில் வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் தான் சேர்ந்தவங்கன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் வந்து பிகினிங் பண்ணுறது வந்து 1 2 3 4ன்னு பிகின் பண்ணுது. ஸோ இனி நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம். 2 செட்டு வேணும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால எக்ஸ்ட் செட்டு போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஒய்ன்ற எலிமெண்ட்டுக்காக ஒய் செட்டு போட்டுக்கிட்டோம். இவங்க உள்ள எலிமெண்ட்ஸை நம்ம இதை வச்சு நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா 1லேருந்து பிகின் பண்ணுதுன்னு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, ஃபைண்ட் த டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச். இப்போ டொமைன் பொறுத்தவரை நம்ம வந்து எந்த கால்குலேஷனுமே பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற செட்டு தான் டொமைன், மதிப்பகம். ஸோ 2வது இருக்கிறது வந்து கோடொமைன், துணை மதிப்பகம். இதுவும் நம்ம பார்த்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேஞ்ச். ரேஞ்ச்னா என்னன்னா தமிழில் வீச்சகம். அதாவது இதோடைய இந்த கண்டிஷனுக்கு நம்ம இந்த இது பேர் என்னது மதிப்பகம். இந்த டொமைன்ல இருந்து இருக்கிற இன்புட் வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணி அவுட்புட் வேல்யூஸ் கிடைக்கும். அந்த அவுட்புட் வேல்யூஸ் கோடொமைன்குள்ள இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம இப்போ ரேஞ்ச் தான் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒய்ன்னு கொடுத்தாலும் இதுதான் அந்த கண்டிஷன், இல்லை f(x)ன்னு கொடுத்தாலும் அதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ன்ற செட்ல இருந்து எக்ஸுடைய எலிமெண்ட் எடுத்து இதுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம், பிரதியிட போகிறோம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2xன்றதுல நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 1 வந்து இன்புட்டாக போட போகிறோம். ஸோ y is equal to 2 into 1. ஸோ y is equal to 2. அப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம 1ன்னு கொடுத்தோம், ஒய்யுடைய வேல்யூ 2ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 2 கொடுக்க போகிறோம். அப்போ y is equal to 2 into 2. ஸோ y is equal to 4. அப்போ நெக்ஸ்ட் 2ன்ற இன்புட்க்கு 4ன்னு கிடைக்குது. அப்போ நெக்ஸ்ட் 3க்கு 6ன்னு கிடைக்கும். ஸோ 2 into 3. ஸோ y is equal to 6. அப்போ 3க்கு 6ன்னு கிடைக்குது. அப்போ 4க்கு 8ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்மளோட ரேஞ்ச் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், டொமைன் எழுதிக்கலாம். டொமைன் வந்து எவ்வளவு நம்மளுக்கு 1 2 3 4ன்னு போயிட்டே இருக்குது. ஸோ இதான் டொமைன். ஸோ கோடொமைன் இப்போ போடலாம். கோடொமைன் எவ்வளவு, அதுவும் 1 2 3 4ன்னு போயிட்டே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ரேஞ்ச் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சது. அப்போ ரேஞ்ச் வந்து என்ன போட போறோம், நம்மளுக்கு ரேஞ்ச் நம்ம எல்லாமே போடக்கூடாது, இதில் வந்து அவுட்புட் ஆன்சர்ஸ் மட்டும்தான் போடணும். அப்போ எப்படி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு 2 4 6 8 இன்னும் போட்டுகிட்டே இருந்தோம்னா 10 12ன்னு கிடைச்சிட்டே இருக்கும். இதுதான் நம்மளோட ரேஞ்ச். அடுத்தது என்ன கேட்டுக்கிறாங்க, இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன்? இது வந்து ஒரு ஃபங்க்ஷனா, இந்த உறவு, அதாவது இந்த ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம ஒரு இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் வாங்கி இருக்கிறோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டாங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன். ஏன் இதை நம்ம ஃபங்க்ஷன் சொல்றோம், ஒரு இன்புட் போடும்போது ஒரு அவுட்புட் கிடைக்குது. 1 போடும்போது 2 தான் கிடைக்குது, 2 போடும்போது 4 மட்டும்தான் கிடைக்கும், வேற இதுல வேற அவுட்புட்டு வரவே வராது. ஸோ ஒரு இன்புட்க்கு ஒரு அவுட்புட் கிடைக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லணும், எஸ் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். இவ்வளவுதான். எஸ் திஸ் ரிலேஷன் இஸ் அ function. இவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட், let x is equal to 3 4 6 8 determine whether this relation, அதாவது r relation எப்படி கொடுக்கறாங்கன்னா இங்க வந்து x f of x. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல பாருங்க என்ன கொடுத்தாங்க, ஃபங்க்ஷன் வந்து x y ன்னு கொடுத்தாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளத்துல தான் அவங்க வந்து ஒவ்வொரு ஃபார்ம்ல அவங்க கொஸ்டின் கொடுக்கறாங்களே தவிர இதோட மீனிங் எல்லாமே ஒண்ணுதான். ஃபங்க்ஷன் அப்படின்னாலே எல்லா ப்ராப்ளத்திலுமே ஒரு கண்டிஷன் இருக்கும். அது மாதிரி ஃபங்க்ஷன் வந்து எதுல இருந்து எதுக்கு போகுதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுல இருந்து தான் செகண்டுக்கு போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு பேரு டொமைன், அப்ப செகண்ட் இருக்கிறதுக்கு பேரு கோடொமைன். அந்த இன்புட் இந்த கண்டிஷனுக்கு போட்டு வர்ற ஆன்சர் வந்து ரேஞ்ச். அதே தான் இப்போ இங்கேயும் செய்ய போறோம் பாருங்க. அப்ப இங்க எக்ஸ் இங்க ஒய்ன்னு போடுறதுக்கு பதிலா அங்க என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இந்த பேர் வந்து அப்போ இங்க வந்து எக்ஸ் உடைய எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க 3 4 6 8. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல என்ன பண்ணாங்க, எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு என்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல இருந்து தான் அவங்க வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆனது. பட் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 4 6 8. இதுதான் என்னது, எக்ஸ் நம்மளுடைய டொமைன் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த டொமைன்ல இருந்து தான் நம்ம இன்புட் வேல்யூவை போடணும். நம்மளோட கண்டிஷன் என்னது, f of x is equal to x squared plus 1. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல நம்மளுடைய கண்டிஷன் என்ன இருந்தது, y is equal to 2x. அப்ப எக்ஸுக்கு இன்புட் வேல்யூ போட்டு ஒய்யை கண்டுபிடிச்சோம். இங்கேயும் அதே மாதிரி தான், எக்ஸுக்கு இந்த இன்புட் வேல்யூ இந்த வேல்யூ தான் போட போறோம். அப்ப இந்த இன்புட் வேல்யூ போட்டு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், ஒய்ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இப்போ என்ன கேட்குறாங்க, இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ல இருந்து எண்ணுக்கு போகுதா, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு போகுதான்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. அவ்வளோதான். அப்போ மாதிரியே நீங்க கண்டிஷன் போட்டுக்கோங்க. இந்த இன்புட் வேல்யூஸ் எடுத்து போடுங்க. அப்ப இன்புட் வேல்யூ எவ்வளவு, எஃப் ஆஃப் 3. அப்ப 3க்கு என்ன பண்ணும், இந்த எக்ஸோட இடத்துல 3 போடணும். ஸோ 3 ஸ்கொயர் பிளஸ் 1. அப்ப 3 ஸ்கொயர் எவ்வளவு, 9. 9 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 10. அப்ப 3 போடும்போது நம்மளோட அவுட்புட், நம்மளோட ரேஞ்ச் வந்து 10 வந்திருக்குது. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 4 போட போறோம். அப்போ 4 ஸ்கொயர் பிளஸ் 1. இப்போ 4 ஸ்கொயர் எவ்வளவு, 16 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 17. ஸோ 4 போடும்போது நம்மளுக்கு 17 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 6 போட போறோம். ஸோ 6க்கு எவ்வளவு, 6 ஸ்கொயர் பிளஸ் 1. அப்போ 6 ஸ்கொயர் எவ்வளவு, 36 பிளஸ் 1. அப்போ 37 கிடைச்சிருக்கு. ஸோ 6, 37.
ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் f of 8. ஸோ 8க்கு என்ன கிடைச்சிருக்கு 8 ஸ்கொயர் plus 1. அப்ப 8 ஸ்கொயர் எவ்வளவு 64 plus 1. அப்ப 65 கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இப்ப என்ன போட போறோம் 8,65. ஸோ அந்த ப்ராப்ளமும் இந்த ப்ராப்ளமும் சேம் தான். ஃபங்க்ஷனை பொறுத்த வரையிலும் எல்லா ப்ராப்ளத்துலையுமே சேமாக தான் இருக்கும். பட் அவங்க கொஸ்டின் கேட்டுக்கிறத பொறுத்து நம்மளுடைய ஆன்சரை நம்ம கொஞ்சம் அவங்க கேட்டிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதணும். ஸோ ஃபண்டமெண்டல் ஐடியாஸில் ரொம்ப சிம்பிள். இங்கேயும் கண்டிஷன் இருக்குது, இங்கேயும் கண்டிஷன் இருக்குது. இங்கே வந்து இன்புட் வேல்யூவும் அவுட்புட் வேல்யூ, அதாவது டொமைன் கோடொமைன் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸை சேர்ந்தவங்களா இருந்தனால நம்மளே 1 2 3 4ன்னு போட்டுக்கிட்டோம். பட் இங்கே வந்து எக்ஸுடைய இது வந்து இன்புட் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அவுட்புட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ல இருந்து எண்ணுக்கு போகுதான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எக்ஸ்ல இருந்து இன்புட் வேல்யூ கொடுத்து இது எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்குறோம். இந்த இன்புட் எல்லாமே எதை சேர்ந்தவங்க நேச்சுரல் நம்பர்ஸை சேர்ந்தவங்க. ஏன்னா இதுல வந்து -10 அந்த மாதிரி எதுவுமே வரல. இன்டிஜர்ஸ் அந்த மாதிரி நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அந்த மாதிரிலாம் வரல. எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் சேர்ந்தவங்களா இருக்கிறதுனால நம்ம இப்ப அந்த ஆன்சர் இங்க வந்து ரேஞ்ச் கூட நம்மளுக்கு கேட்கல. ஸோ நம்ம என்ன எழுத போறோம் எஸ் ஆர் இஸ் என்ன கேட்டிருக்கிறாங்க, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆர் வந்து எக்ஸ்ல இருந்து எண்ணுக்கு போகுதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன எழுத போறோம் ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன் from x to n. இதுதான் நம்ம எழுத வேண்டியது. அப்ப கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆன்சரை எழுதுறோம். அங்க இங்கேயும் ஒரே மாதிரி தான். அங்க வந்து டொமைன் கேட்டிருந்தாங்க, கோடொமைன் கேட்டிருந்தாங்க, ரேஞ்ச் கேட்டிருந்தாங்க, அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இஸ் திஸ் ரிலேஷன் இஸ் a function கேட்டிருந்தாங்க. எஸ் திஸ் ரிலேஷன் இஸ் a function. இங்கேயும் இந்த ஆர் வந்து இந்த x to nக்கு போகுதா அப்படின்னு கேக்குறாங்க. So yes, R is a function from x to n. இதுதான் second question. Next third question. So third question என்ன கேட்டிருக்கிறாங்க, given the function என்னது f வந்து function வந்து எங்க இருந்து x எங்க போகுது x squared minus 5x plus 6. evaluate ஒரு 4 சப் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா x வந்து f of x தான் இப்படி கொடுத்துருக்குறாங்க x squared minus 5x plus 6. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த 2 கொஸ்டின், இந்த கொஸ்டின் 3 கொஸ்டின்லையுமே ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல y is equal to கொடுத்துருந்தாங்க கண்டிஷனை. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல f of x ன்னு கொடுத்துருந்தாங்க கண்டிஷனை. இப்போ இந்த கொஸ்டின்ல ஃபங்க்ஷன் வந்து எங்க போகுது வந்து x squared minus 5x plus 6க்கு போகுது. பட் இதுல வந்து அவங்க வந்து செட் ஃபர்ஸ்ட்ல வந்து நம்மள வந்து a செட் எந்த செட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் நம்ம x yன்றதுனால x செட் y செட்னு எடுத்தோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துல x ன்னு கொடுத்திருந்தனால x செட்னு எடுத்தோம். இப்ப இந்த ப்ராப்ளத்துல நம்ம x y எதுவுமே எடுக்க வேண்டாம். ஏன்னா இங்க வந்து தனித்தனி வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ f of -1 கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல நம்ம வந்து பிகினிங் எண்டிங் எதுவுமே பார்க்க வேண்டாம். இந்த கண்டிஷனை நம்ம எடுத்து எழுதிக்குவோம். f of x is equal to x squared minus 5x plus 6. இந்த கண்டிஷன் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கொடுக்க போறது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா சப்டிவிஷன்ல -1 தான் கொடுக்க போறோம். ஸோ இந்த எக்ஸை நம்ம இப்ப ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதோடைய வேல்யூ -1 கொடுத்து இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஸோ -1 the whole squared minus 5 into -1 plus 6. இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் இப்போ நம்ம நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது இதுல வந்து 3 ஹவுசஸ் மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. ஏன்னா இதுல வந்து இது ஒரு பார்ட்டு கால்குலேஷன், இந்த பார்ட் முடிக்கணும். நெக்ஸ்ட் இந்த மைனஸோட சேர்த்து தான் இதோட பார்ட் செகண்ட் பார்ட், இந்த பார்ட்டோட கால்குலேஷன் முடிக்கணும். நெக்ஸ்ட் அதோட 6 வச்சு ஆட் பண்ணணும். இதுதான் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய கால்குலேஷன். அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் ஏன்னா இங்க வந்து பாசிட்டிவ் இருக்குது எதுவுமே இல்லைன்னா, ஸோ இந்த இதுல நம்ம என்ன பண்ண போறோம் -1 the whole squareோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதோடைய வேல்யூ தனியா கண்டுபிடிக்கணும், இந்த செகண்ட் ஹவுஸோட வேல்யூ தனியா கண்டுபிடிக்கணும். அப்புறம் அது கூட நம்ம என்ன செய்யணும் 6 ஆட் பண்ணணும். இப்போ -1 the whole square நான் என்ன பண்ண போறோம் -1 பேஸ் வந்து என்னது -1 into -1.
ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1 1 is 1. இதுலேருந்து நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும், இங்கே மேலே ஈவன் நம்பர் இருக்கும்போது அது 2ஆக இருந்தாலும் சரி 4ஆக இருந்தாலும் சரி இரட்டைப்படை எண்கள் இருக்கும்போது இங்கே மைனஸ் இருந்தாலும் அது வந்து பாசிட்டிவ் இன்டீஜராக தான் வரும். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா டக்குன்னு இப்போ 1 ஸ்கொயர்னா 1 தான். இந்த மைனஸ் வந்து எப்பயுமே ஈவன் நம்பர்ஸ்க்கு எப்பயுமே அது வந்து பவராக இருக்கும்போது பாசிட்டிவ்ல தான் கிடைக்கும். ஸோ 1 ஸ்கொயர்டு 1. இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸோடைய கால்குலேஷனை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் பார்ட். இந்த செகண்ட் பார்ட்ல என்னென்ன இருக்கு, -5 இன்டூ இதுக்கும் இடையில என்ன இருக்கு, 5க்கும் எக்ஸுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப்பு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நீங்க என்ன பண்ணணும், இந்த எக்ஸுக்கு 5க்கும் இடையில மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸோ -5 இன்டூ இந்த இடத்துல -1. ஸோ இந்த செகண்ட் பார்ட் ஃபுல்லா நீங்க முடிக்கணும். ஸோ செகண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சிம்பிளை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1 5 is 5. ஸோ இப்போ எக்ஸோடைய வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சது, 5 பாசிட்டிவாக தான் கிடைச்சது. ப்ளஸ் 6. அப்போ 5 + 1 6 + 6 12. இப்போ எஃப் ஆஃப் -1 நம்ம -1ன்ற இன்புட்டை போடும்போது இந்த கண்டிஷனுக்கு போடும்போது நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 12. இவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. இனி நம்பர் 2. நம்பர் 2ல நம்ம என்ன பண்ண போறோம், எஃப் ஆஃப் 2a. இதுதான் நம்மளுடைய செகண்ட் ப்ராப்ளம். பட் கண்டிஷன் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x பிளஸ் 6. இப்படி 3 கால்குலேஷன் இருக்குது. ஸோ நம்ம இந்த எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம், 2a. இந்த x உடைய இடத்துல இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம், 2a. பட் இந்த ஸ்கொயர்டு வந்து நம்ம ஹோல் பிராக்கெட் போட்டு தான் போடுறோம். ஏன்னா இதுக்குள்ள வந்து ஒரு வேரியபிள் ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஹோல் பிராக்கெட் போடணும். நெக்ஸ்ட் -5 இன்டூ இந்த x உடைய இடத்துல என்ன போடணும் நம்ம இப்போ 2a. ஸோ 2a பிளஸ் 6. இப்போ பாருங்க 3 ஹவுஸ் இருக்குதுக்குள்ள. ஸோ இந்த 2a the whole ஸ்கொயர்டுக்கு என்ன வரும், 2 ஸ்கொயர்டு 4. 2 இன்ட்டு 2 4. இப்போ a ஸ்கொயர்டுக்கு a ஸ்கொயர் தான், a இன்ட்டு a ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே வந்து நமக்கு வந்து இந்த மைனஸ்ல இருந்து நமக்கு இது ஃபுல்லா ஒரே கால்குலேஷன் தான். ஸோ இந்த மைனஸ் மாறாது. உள்ள ஒரு மைனஸ் இருந்திருந்தா மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிருக்கும். பட் இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால நம்ம அந்த ஒரு மைனஸை போட்டோம். 5 2s are 10. 10a. நெக்ஸ்ட் பிளஸ் 6. இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஆன்சர். அதாவது எஃப் ஆஃப் 2a போடும்போது நம்மளுடைய அவுட்புட் வந்து நம்மளுக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு. ஒரு ஸ்டூடெண்டோட டவுட்டு, இந்த ஏஐ நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணுமா அப்படின்னு. அது தேவை கிடையாது. ஏன்னா இவங்க வந்து எக்ஸ் உடைய வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து இதை ஃபேக்டரைசேஷன்லாம் பண்ண வேண்டாம். அப்படியே இதோட ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2 போட போறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த கண்டிஷன் வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x பிளஸ் 6. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இப்போ என்ன போடணும், 2 போடுறோம். இன்புட் வேல்யூ 2 போடுறோம். ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்டூ 2. இந்த எக்ஸ் உடைய இடத்துல 2 போடுறோம் பிளஸ் 6. ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் 5 2s are 10 பிளஸ் 6. ஸோ அது பாசிட்டிவாக நம்ம ஆட் பண்ணலாம். 6 + 4 10. அப்போ ப்ளஸ் 10 மைனஸ் 10 10 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 0 கிடைக்கும். ஸோ எஃப் ஆஃப் 2 உடைய ஆன்சர் வந்து 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. இதுதான் நம்மளோட ஃபோர்த் ப்ராப்ளம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே சேம் தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x பிளஸ் 6. இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எக்ஸ் மைனஸ் 1ன்னு போடுறோம். ஸோ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் மைனஸ் 1 தான் போட போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இந்த எக்ஸுக்கு ஸ்கொயர்ட் இருக்கிறனால இப்போ இது எல்லாத்துக்குமே இந்த ஹோல் ஸ்கொயர்ட் போடுறோம். மைனஸ் 5 இன்டூ எக்ஸ் உடைய இடத்துல எக்ஸ் மைனஸ் 1. ஸோ -5க்கும் எக்ஸுக்கும் இடையில மல்டிப்ளிகேஷன் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால நம்மளும் நான் வந்து என்ன செய்யணும், மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸோ +6.
இப்போ இதில் 3 பார்ட்ஸ் இருக்கு calculations. இந்த 3 பார்ட்ஸையும் நம்ம இப்போ முடிக்கணும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ 5 மைனஸ் ஒன்னுனா நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். பட் இதில் வந்து ஒரு வேரியபிள்ல இருந்து 1 மைனஸ் பண்ணணும்னா நம்ம வந்து இதுக்கு என்ன பண்றோம், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். ஸோ இதுக்கு வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab plus b square இந்த ஃபார்முலா தான் இப்போ யூஸ் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் உடைய இடத்துல இப்போ நமக்கு வந்து a உடைய இடத்துல நமக்கு x இருக்குது, இந்த 1 வந்து b உடைய பொசிஷன்ல இருக்குது. இந்த மைனஸ் நம்ம இங்கே போட்டதுனால நம்ம வந்து எந்த இடத்துலையுமே மைனஸ் வந்து போடக்கூடாது. இந்த a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வரும்போது எப்பவுமே இந்த மைனஸ் இங்கே போட்டுக்கிறோம். ஸோ இது ரெண்டு எலிமெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம போடணும். இந்த சிம்பிள் வந்து இந்த மைனஸ் வந்து இந்த 1க்கு வந்து போடக்கூடாது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலால b is equal to 1 தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், a ஸ்கொயர்ட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 இன்டூ a உடைய பொசிஷன்ல இருக்கிறது x. ஸோ x இன்டூ b உடைய பொசிஷன்ல இருக்கிறது 1. இது போடணும் கூட தேவையில்லை, ஏன்னா 1 வச்சு மல்டிப்ளை பண்ணா அதே தான் கிடைக்கும். ஸோ பிளஸ் b ஸ்கொயர்டுக்கு 1 ஸ்கொயர்ட். So x squared minus 2 into x into 1. So 1 2 is 2. 2 into x 2x minus 2x plus 1 squared க்கு 1 தான் வரும். So இந்த x minus 1 the whole squared உடைய இடத்துல நம்ம என்ன calculation பண்ணி வச்சிருக்கிறோம், x squared minus 2x plus 1. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து மைனஸ் 5 இருக்குது. ஸோ மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 1க்கு பொதுவாக இருக்குது, அதான் பிராக்கெட் போட்டிருக்கிறோம். இந்த மைனஸ் 5 வந்து எக்ஸுக்கும் சொந்தம், இந்த மைனஸ் 5 வந்து மைனஸ் 1ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 5 வந்து எக்ஸோட மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இதில் இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்ஸ்க்கும் இந்த மைனஸ் 1ஓட இந்த மைனஸ் 5ஐ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் 5 இன்டூ எக்ஸ் மைனஸ் 5x மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1 5 is 5. So plus 6. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், x ஸ்கொயர்டு, அதாவது வேரியபிள் இந்த xக்கு வந்து பவர் 2 இருக்குல்ல, இதை ஃபர்ஸ்ட் போட்டலாம், x பவர் 2. நெக்ஸ்ட் x பவர் 1ம் x பவர் 1ம் ஒரே ஃபேமிலி. ஸோ மைனஸ் 2x மைனஸ் 5x போட்டுட்டோம். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் போடுறோம். பவர் 2 போட்டுட்டோம், பவர் 1 போட்டுட்டோம், நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட். ஸோ 1 plus 5 plus 6 இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் போட்டோம். ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டும் ஒரே ஃபேமிலி, எக்ஸ் பவர் 1 எக்ஸ் பவர் 1 இருக்கிறதுனால இதோடைய கோஃபிஷியன்ஸை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே நெகட்டிவ் இன்டிஜர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ மைனஸ் 2 பிளஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7. இந்த எக்ஸ் வந்து ஒரே ஃபேமிலின்னு காட்டுறதுக்காக தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த கோஃபிஷியன்ட்டை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். ரெண்டு சேமாக இருக்கிறதுனால, சேம் சிம்பிள் இருக்கிறதுனால ஆட் பண்ணிட்டோம். பிளஸ் 5 1 பிளஸ் 6 6 பிளஸ் 6 12. இதுதான் நமக்கு f of x minus 1 அதோடைய அவுட்புட் வந்து நம்மளோட ஆன்சர் வந்து என்ன கிடைச்சிருக்கு, x squared minus 7x plus 12. இதுதான் f of x minus 1 ஓட அவுட்புட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.